வணக்கம் உறவுகளே. இது ஸ்ரீ அன்னை சரமாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழா 13/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் கடைசி வானைக்கு நடக்கிற கோயில் பொங்கல். காலையில் பாருங்கள், காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டேன். அங்கே வச்சு எனக்கு குரல் கொடுக்கவும் முடியல, நான் என்னுடைய கேமரா வரவும் இல்லை. இங்கே பாருங்கள், இது என்னுடைய பேத்தி கர்ணிகா ஸ்ரீ பேர். ஓகேவா? அப்புறம் பாய் சொல்கிறா பாருங்கள், அழகா க்யூட்டாக பாய் சொல்கிறா. நான் என் ஃபேஸை அவ்வளோவா காமிக்க முடியல, ஏன்னா எடுக்கிறது நான் தான் எடுக்கேன். இப்போ கருப்பசாமியை அவங்க வீட்டில் சாமி கருப்பசாமியை அழைச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ அக்னி சட்டி எடுத்து ஊர் சுற்றி வருவாங்க. அதுக்காண்டி எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. சாமிகள் எல்லாருமே இந்த மேலே அடித்து கொட்டெல்லாம் அடித்து சாமி அருள் வருது எல்லாத்துக்கும். பாருங்கள், இப்போ அக்னி சட்டி எடுக்க போகிறாங்க. இந்த சாமி முன்னால் வளர்த்து வச்சுருக்காங்களா, இந்த அக்னி சட்டியை கையில் ஏந்தி வெண்கலத்தினால் ஆன சட்டி பாத்திரம், அந்த சட்டி அதில் அக்னியை வளர்த்து அதை எடுத்து கொண்டுட்டு வருவாங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. எல்லா வீடுகள்லேயும் மஞ்சப்பால் ஊற்றுவாங்க. மஞ்சள் தண்ணி வச்சு வேப்பிலை வச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு வர்றவங்க மேலெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. இதுதான் கோயில் பூசாரி தம்பி மணி. அவனுக்கு அருள் அவன் தான் சட்டியை எடுத்து அந்த ஊர் சுற்றி வரவங்க கையில் கொடுப்பான். எப்போவுமே அவனுக்கு அருள் ஆடிட்டுருக்கான். இப்போது சட்டியை வச்சு அம்மாவுக்கு தீபாராதனை காட்டிட்டு இந்த பாருங்கள், அவன் ஆடுவான். ஆடி அந்த அக்னி சட்டி நகர்வலம் வர்றவங்கிட்ட, ஊர் சுற்றி வர்றவங்க கையில் அவன் கொடுத்துருவான். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இது. எங்களுடைய காவல் தெய்வம் சரமாரியம்மன், ஸ்ரீ பூமாரியம்மன், அப்புறம் உள்ள காளியம்மன் இருக்குது, விநாயகர் குபேர விநாயகர் இருக்கார், கருப்பசாமி இருக்கார். இந்த சட்டியை வாங்கிதான் பாருங்க. நல்ல நிறைய நேர்த்திக்கடன் 1 by 1 நிறைய நேர்த்திக்கடன் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் குடம் அது என்னால் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வர முடியல, அதனால் எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து அக்னி சட்டி எடுத்து ஆடுறது. அது அப்புறம் சாயந்தரம் தான் மறுபடியும் மாலையில் அழகு குத்துவாங்க. இது இருக்கிறதுலே ஸ்பெஷல் அழகு குத்துறது. அழகு குத்தி நகர்களும் வருவாங்க. அப்புறம் 21 அக்னி சட்டி, இதுலேயே 21 இதாக வச்சு அதை சுற்றி வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முளைப்பாரி, அந்த கும்பிடு சரணம் போடுறது, நேர்த்திக்கடன் போட்டு எல்லாமே வரும். சப்பரம் வரும், நல்லா சூப்பராக இருக்கும். அது சாயந்தர வீடியோவில் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இது காலையில் எடுத்திருக்கேன் நான். இப்போ அக்னி சட்டி வளர்த்து பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கையில் கொடுப்பாங்க. கோயில் திருவிழா நல்லா 10, 15, 13 நாள் 14 நாள் நல்லா கிராண்டாக ஜாம் நல்லா நடக்கும். எல்லாமே நம்ம உறவுகள் தான். அங்கே வந்த இடத்துலையும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நம்மளை நல்லா வாழ்த்துனாங்க. அவங்கள அந்த வீடியோவில் காமிக்க முடியல, அவங்களும் பரபரப்பாக சாமி கும்பிட்றதுல இருந்ததுனால வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. நேரில் இந்த பாருங்கள், அப்பாவி அப்பா உட்காந்துருக்காங்க. அது அவங்களுடைய அண்ணன், எனக்கு மாமா, அவங்களுக்கு அண்ணன், அப்பாவி அப்பாவுக்கு அண்ணன். அப்படியே எல்லாருமே உறவுகள் எல்லாருமே நிற்காங்க. இந்த தெரு வீதியில் வந்துக்கிட்டு இருக்கா அக்னி சட்டி வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு குடத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. மஞ்சப்பொடி போட்டு வேப்பிலை போட்டு தண்ணி வச்சுருப்பாங்க. சாமி வரவும் சாமிக்கு ஊற்றுவாங்க. நல்லாயிருக்கும். அப்புறம் அதுலேருந்து விட்டதில் பேசுகிறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தாங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இது குட்டி பொண்ணு வர்ஷிகா பேர். இந்த நிற்கிறாரில் மஞ்சள் துண்டு போட்டு, தோளில் மஞ்சள் துண்டு போட்டு நிற்கிறாரு, அவர் தான் அழகு குத்துவார். நல்லாயிருக்கும். அழகு குத்துறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது தனி வீடியோவாக நீங்கள் பாருங்கள். இது எல்லாருமே அருள் கொட்டுக்கு அருள் ஆடிட்டுருக்காங்க. இது நம்மளுடைய நெய்பர் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, தங்கச்சி, நாத்தனார் எல்லாமே இவ தான் எனக்கு. சூர்யாவை பேர். இந்த உள்ள சாமி பாருங்கள், அம்மாள் இருக்கா. அம்மனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், நம்மளை பார்த்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் கிடைக்கணும், அம்மன் அருள் கிடைக்கணும். இந்த நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப் பண்ணி எடுக்க சொன்னேன். இது சாயந்தரம், அந்த காலையில் முடிஞ்சுது. இது மாலையில் தேர் தயாராகிக்கிட்டு இருந்தது, சப்பரம் சுற்றி வரும், அது தயாராகிக்கிட்டு இருந்தது பாருங்கள். அப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்படி சுற்றி பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்பரம் ரெடியாகி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இருக்கா, இதுதான் அம்மாள், சரமாரி அம்மாள். இதில் நகர்வலம் வருவாங்க. நல்ல சூப்பராக இருக்கும்.
சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிது என் மருமகன். இவங்க வந்து எஸ்ஏ சூர்யா ரசிகர் மன்ற செயலாளர். இவங்க தான் இந்த ரதம் ஏற்பாடு எல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ், தலைவர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சப்ரா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாமா பக்கத்தில் நிற்கிறது. இவன் பேர் பாண்டி, ஜிகே பாண்டின்னு நாங்கள் கூப்பிடுவோம். எஸ்ஏ சூர்யாவுடைய ரசிகர் மன்ற செயலாளர். இந்த அப்பாவை எப்போ பக்கத்தில் போய்ங்க, அந்த பக்கம் அண்ணே நிற்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நிற்காங்களா, அவங்க வந்து ஒரு சரமாரி அண்ணன். இந்த உட்காந்துருக்கிறதெல்லாம் அண்ணே, பெரியப்பா, பெரியம்மா, நம்ம உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இது எதுக்காண்டி இப்படி எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் இப்போ அப்படின்னா, அழகு குத்துறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அழகு குத்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த மாமா அழகு குத்துறது எனக்கு மாமா தான். அவர் வர்றதுக்காண்டி காத்து நிற்கிறோம். இப்போ ரெடியாகி பார்த்துட்ருக்கோம். நம்ம உறவுகள் வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது என் பேரன் அபினவ். இந்த செண்டா மேளம்லாம் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செண்டா மேளம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பெரியப்பா. இது குட்டி பொண்ணு கர்ணிகா. அவளுடைய 2வது ட்ரெஸ்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டால், இப்போ 2வது ட்ரெஸ்ஸு பட்டு பாவாடை சட்டை போட்டு அழகாக டாட்டா சொல்கிறா பாருங்கள், பாய் சொல்கிறா. க்யூட் க்யூட் கேர்ள் அவள். அழகாக சொல்கிறாளா, நல்லா சொல்லுவாள். அந்த அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு எல்லாரையும் நான் எல்லாத்துக்காண்டியும் அந்த அம்மனுடைய அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். நம்மளை பார்த்து சொன்ன சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. இப்போது அழகு குத்த ரெடி ஆகிட்டாங்க. இந்த நிற்கிறார்ல மாமா, வேஷ்டி கட்டி நிற்கிறார்ல, இவர் தான் அழகு குத்த போகிறாரு. இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் ரெடியானோடனே அழகு குத்தி அவங்க வெளியில் நகர்ந்ததுக்கப்புறம் சப்பரம் வரும். எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். சின்ன பசங்க எல்லோரும் நல்லா சந்தோஷமாக விளையாண்டாங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு உள்ளே போகிறவங்க தான் அழகு குத்தி விடுறவங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அந்த அழகு குத்தி வந்து நகர்வலம் வர்றதுங்கிறது பெரிய பெரிய விஷயம். அது அந்த 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 அழகு அந்த சூலாயுதம் வந்து எத்தனையோ இன்ச் கம்பின்னு சொன்னாங்க, எத்தனையோ அடி நீளம், எத்தனையோ இன்ச்சு அகலம். அங்கே பாருங்கள், கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு பக்கத்தில் போய் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல நீள கூட்டத்தில். இது என் தம்பி, இது ஒரு அண்ணன், பக்கத்தில் நிற்கிறது ஒரு அண்ணன். அழகு குத்த ரெடி ஆகிட்டாங்க. அழகு இந்த கன்னத்துலேருந்து இந்த கன்னத்துக்கு அப்படியே டைரெக்டாக விட்டாங்க. அப்படியே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புல்லரிப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்றைக்கும் இந்த சரமாரியம்மனுடைய அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். எல்லா மக்களும் வளமோடு வாழணும். இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள்.